திருக்குடும்ப பெருவிழா திருப்பலி முன்னுரை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பிற்கு பிந்தைய திருநாளாம் இன்றைய திருப்பலியானது திரு அவையின் வழிகாட்டுதலின்படி திருக்குடும்ப பெருவிழாவாகவும், அதிலும் சிறப்பாக நமது பங்கு பேரவில் நமது திருமண பிராமணிக்க வாழ்வின் ஜூப்ளி ஆண்டுகளை கொண்டாடும் பாக்கியம் பெற்ற நமது பங்கின் தம்பதிகள் கொண்டாடவும், அதேபோல நேற்றைய பெருவிழா கொண்டாடும் அகில உலகின் ஒவ்வொரு மாசற்ற குழந்தைகளின் கொண்டாட்ட அவர்களுக்கு பிரார்த்திக்கவும் அழைக்கும் அன்பின் பலியில் நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ சேனை தலைவரவே சுவில் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தனிமையிலும் வறுமையிலும் லாசர் போன்று நின்றவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்ப திருவிழாவினை நாம் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் இன்னும் தங்களுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற இந்த ஆண்டிலே 1999 ஆண்டிலே தங்களுடைய திருமண வார்த்தை பாட்டினை கொடுத்து 25 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த 3 தம்பதியர்களையும் சிறப்பாக நாம் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றுமே திரு குடும்பங்களாக வாழ அருள் வேண்டி செபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில்
இயேசுவை அந்த பெற்றோர்கள் தொலைத்து விடுகின்றார்கள். மீண்டுமாக தேடி போகின்ற போது அவர் எங்கிருந்தார்? கோவிலில், ஆலயத்தில் அவர் இருந்தார். நம்முடைய குழந்தைகள் ஆலயத்தில் இருக்கின்றார்களா? பெற்றோர்களாகிய நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிறுவர்கள், நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆலயத்தில் இருக்கின்றார்களா அல்லது எங்கு இருக்கின்றார்கள்? பொறுப்புள்ள பெற்றோர்களாக நாம் இருந்து அந்த குழந்தைகளை இறை வழியில் நடத்துகின்றோமா? எல்கானா அண்ணா தம்பதியினர் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இறைவன் கொடுத்த கொடையான சாமுவேலை இறைவனுக்கே கொடுக்கின்றார்கள். ஆகவே இறைவனுக்காகவும் நற்செய்தி பணிக்காகவும் நம்முடைய குழந்தைகளை தியாகம் செய்ய நாம் தயாராயிருக்கின்றோமா? இந்த இரு சிந்தனைகளையும் உள்வாங்கி இவையெல்லாம் இருக்க வேண்டுமென்றால் அடிப்படையிலே நிறைவான அன்பு இருக்க வேண்டும். அதைத்தான் இரண்டாம் வாசகம் வலியுறுத்துகின்றது. அத்தகைய அன்பின் மக்களாக, இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக, இறைவனுடைய பிள்ளைகளாக, அதை போலவே நாம் வேண்டுவதை இறைவன் அப்போது தருவார் என்று கேட்கின்ற விதத்தில் நாம் வாழ அருள் வேண்டுவோம். அத்தகைய விதத்தில் வாழ தவறிய நேரங்களுக்காக இப்போது இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். இன்று வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தண்ணீரின் நீரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது புனித நாளாகி இன்று உமது அருட்காவலை நாங்கள் பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் மூற்றினை எம்முள் நீர் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உதய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உட்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியறல நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எங்களோடு உடனிருந்து எங்களை இடையராது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக.
தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது குழந்தைகளே, இளையோரே, தம்பதிகளே, நாம் அனைவருக்குமானது. நம் பெற்றோரை அவர்கள் நம் முதிர் வயதில் வருத்தத்துடன் பேணி அவர்களுக்கு பணிந்து வாழ்வதால் எல்லோருக்கும் மேலான ஆசிரியரால் வாழ்வு மேம்பட்டும் என எடுத்துரைக்கும் வாசகத்திற்கு கவனத்துடன் செவிசாய்த்து நம் வாழ்வில் அதனை செயல்படுத்தி வாழ்வோம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28 முடிய. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்தச் சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து
ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, மீது ஆணை, என் தலைவரே, முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டறினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டுகள் போல பொழுதும் கைவீக வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை காத்து வந்தார். நாள்தோறும் பலியில் நான் வாழ்ந்தேன், நல்லாய் காத்தி நின்றார், நல்லாய் காத்தி நின்றார். 5 ஆண்டுகள் பொன் போல பொறிந்தென்னை கையில் வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை காத்து வந்தார். முன்வந்து என்னை புனதாக்கினார், உன் கையில் வாழ்வை புதிதாக்கினார். பெரும் கல்லும் கனியாகி சிறு சொல்லும் கவியாய் அவள் கூட நிலவாய் வெயில் தந்ததே. அருளால பனி போல பலம் தந்ததே. 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென் கைவீக வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை காத்து வந்தார். இன்பத்தில் துன்பத்தில் துணையாகினான், என் சேவை அனைத்திற்கும் பொருளாகினான். விழிநீரை துடைக்கின்ற விரல் காணும் இதம் போல் வழியெங்கும் பணி செய்து நிறை காணவே. உம்மழியாக மகிழ்வார் என்னை மோடினார். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென் கைவீக வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை காத்து வந்தார். நாள்தோறும் பலியில் நான் வாழும் நெறியில்
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது நம் வாழ்வில் எத்தகையராக வாழ்ந்திடினும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக அன்பு, மன்னிப்பு எனும் குணங்களால் திருமண பிரமாணிக்கம் மற்றும் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் அன்பின் சாட்சிகளாக வாழ்கிறோமா என சிந்திக்க அழைக்கும் இவ்வாசகத்தை ஆழ்ந்து சிந்திப்போம். இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-2 முடிய மற்றும் 21 24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் பொழுது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41-52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும்
அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர்கள் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் திருக்குடும்ப திருவிழாவை நாம் சிறப்பிக்கிறோம். திருப்பலி நூலிலே அழகாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இயேசு மரியா யோசேப்பு திருக்குடும்ப விழா அப்படின்னு என்று போட்டிருக்கிறது. இந்த நாசரேத்து ஊரில் இருக்கின்ற திருக்குடும்பத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே நமது குடும்பத்தையும் கொண்டாட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு இறை ஆசிகளை ஆண்டவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். அந்த திருக்குடும்பமே இங்கே நின்று உங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறது. இந்த இறை வார்த்தை உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் இதை ஜெபியுங்கள். இது ஈஸியான இறை வார்த்தை தான். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை. திருமண தம்பதியர்களுக்கு இந்த எபிரேயர் திருமடல் ஆசிரியர் சொல்கின்ற வார்த்தைகள் இது. இந்த வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு இறைவன் சொல்கிறார் என்று மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்கிறார்? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13:5. நான் சொல்ல திரும்ப சொல்லுங்கள், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த வார்த்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது இணைச்சட்ட புத்தகம் 31:6 கொடுத்த ஒரு ஆசீர்வாதமிக்க வார்த்தைகள். இன்றைக்கு திருமணத்திற்காக திருமண தம்பதியர்களுக்காகவே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13:4 திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் என்று சொல்லி இந்த இறை வார்த்தையை ஆசீர்வாதமிக்க வார்த்தையாக இந்த எபிரேயருக்கு எழுதிய திருமுக மடல் ஆசிரியர் தருகின்றார். ஆகவே இது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். இது கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே திருக்குடும்பத்தை நாம் கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நமது குடும்பத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறேன். உங்கள் இடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். இந்த உலகத்தில் 2 உன்னதமான சக்தி தீமைக்கு எதிராக இருக்கின்றது. 2 சக்தி. என்னென்ன சக்தி அது? அன்பு. சூப்பர். அன்பு. அந்த அன்பை இன்னொன்று சேர்த்தி சொல்கிறேன். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒன்று இருக்குது. அது என்ன? அன்பு. ஓகே, அது கூட ஒன்று சேர்ந்து வரும். நான் அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. 25 ஆண்டுகள் கொண்டாடுகிறீர்கள் இல்லை? சூப்பராக பதில் சொல்லியிருக்கீங்க. 25 வருஷம் கொண்டாடி அதை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். பின்னாடி இருக்கிறவங்களும் கண்டுபிடித்திருப்பார்கள். இனி உங்களுக்கு பின்னாடி வருகின்றவர்களும் 25 வருஷம் கொண்டாடும் போது கண்டுபிடிப்பீர்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் இனி கொஞ்சம் போயும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக அன்பு அது கூட சேர்ந்து ஒன்று வரும். அதையும் நான் சொல்கிறேன். வேறு யாராவது கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னு. விட்டு கொடுத்தல். ஓகே, விட்டு கொடுத்தல். நம்ம ஆலயம் தொடர்பாக மொத்தமாக
இரக்கம், சந்தோஷம், இரக்கம், விட்டு கொடுத்தல் எல்லாமே இருக்கட்டும். 2 ஃபோர்ஸ், இறை நம்பிக்கை, 2 சக்தி, 2 ஃபோர்ஸ். அதில் ஒன்று இதெல்லாமே வருது. இன்னொன்று இறை அன்பு, மன்னிப்பு. சூப்பர். சரி, டெய்லியும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆலயத்துக்கு வருவது எதற்காக? ஆசீர்வாதம். ஓகே, எல்லாமே கரெக்டு தான். நீங்கள் சொல்கின்ற எல்லாமே கரெக்டு தான். ஒன்று நற்கருணை உட்கொள்வது, நற்கருணையில் பங்கெடுப்பது, திருப்பலியில் பங்கெடுப்பது, நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிப்பது, இவைகளெல்லாம் தீமையான சக்திக்கு எதிரான உன்னதமான ஒரு ஃபோர்ஸ். ஒன்று நற்கருணை. 2வது தான் நீங்கள் சொன்னது எல்லாமே. அது எங்கே, அதுதான் முக்கியம். இது புரிந்த அகுஸ்தினார் சொன்ன வார்த்தைகள் இது. அதனால் சொல்கிறேன், அன்பு, இரக்கம், மன்னிப்பு, நம்பிக்கை, இவைகள் எல்லாம் எங்கே வருகிறது அப்படின்னு சொன்னால், நானே சொல்லிடுறேன். ஒரு கணவன் மனைவி திருமண பந்தத்தில், அதுவும் சாக்ரமெண்டல் திருவருட்சாதன திருமண பந்தத்தில் இணைகின்ற அந்த அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை சுவைக்கின்ற பொழுது அது உன்னதமான தீமையான சக்திக்கு எதிரான ஒரு சக்தி. அதனால தான் உலகத்தில் 2 காரியங்களுக்கு எதிராக பல தீமையான காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஒன்று திருமணம், இன்னொன்று நற்கருணைக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே. நற்கருணைக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே அப்படின்னு சொன்னால், ஒரு குருக்கள், கன்னியர்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள், இவங்களுக்கு எதிராக நிறைய தீமையான காரியங்கள் பரப்பப்படுகிறது. நிறைய தீமையான சக்திகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆகவே திருமணம் 1 மாதம் கழித்து டைவர்ஸ் ஆன காரியங்கள்லாம் இருக்கிறது. புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள்லாம் இருக்கிறது. இது எல்லாமே தீமை. அந்த கணவன் மனைவியின் அன்பை எதிராக, அதை எதிர்த்து வருகின்ற தீமைகள். ஏன் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி அந்த திருமண பந்தத்தை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தீமை ஈஸியாக உலகத்திற்குள்ளாக வந்துடலாம். இது அகுஸ்தினார் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள் அல்ல. கணவன் மனைவியின் அன்பு, திருமண பந்தத்திற்குள்ளாக இருக்கின்ற அந்த அன்பும் நற்கருணையும் தீமைக்கு எதிரான உன்னதமான சக்தி என்று அவர் சொல்கிறார். அதனால தான் 2 காரியமும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கின்றது. திருமண பந்தம் உடைந்து போகிறது. திருமண பந்தத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் வருகிறது. 25 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்ற இவர்களுக்கு புரிகின்ற ஒரு சிந்தனையாக அது இருக்கலாம். ஆகவே இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த 2 காரியமுமே ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறது. அதை நீங்களும் நானும் வளர்த்தெடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், இது என்னென்ன துன்பங்கள் திருமணத்திற்குள்ளாக. இன்றைக்கு திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்ம எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்று நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். திருமண பந்தத்திற்குள்ளாக ஒரு சாட்சியம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு பாப்புலர் மிஷன் தியானம் நடந்தது. எங்களுடைய பங்கில் குளப்பலூர் பங்கு சென்ட் தெரசாஸ் சர்ச். அப்போ அங்கே நடந்த பொழுது அந்த தந்தை பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு. இது நம் குடும்பத்திலும் பல நேரங்களிலே நடந்தேறிக்கொண்டு தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், கணவன் மனைவி அவர்கள் திருமணமாகி ஒரு குழந்தை, அது 8th 9th படிக்கின்ற ஒரு குழந்தை, பெண் குழந்தை. இவர்கள் பெற்றெடுத்த பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஒவ்வொருவர்களுடைய பணிகளை பார்த்து சென்று விடுகிறார்கள். குழந்தையை பற்றி கவலைப்படவில்லை. நல்ல வீடு, நல்ல பொருளாதார வசதி. ஆனால் குழந்தையை பேணி காக்க ஒரு நபரிடத்தில் ஒருத்தரை போட்டுட்டு அவர் தான் சமைச்சு கொடுப்பார், அவர் தான் எல்லாத்தையும் செய்து கொடுப்பார், படிக்க வைப்பார், எல்லாமே பார்த்து கொள்வார் சின்ன வயதிலிருந்து. இவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்று கொண்டிருக்கின்ற நேரம் இந்த குழந்தை வளர்ந்து வருகிறது, பெண் குழந்தை. அந்த நபர் வழியாக இந்த குழந்தைக்கு பிரச்சனை. அந்த நபரே, வளர்த்த அந்த நபரே இந்த குழந்தையை அப்யூஸ் பண்ணுறாரு, தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். தாய் இடத்துல சொல்லுகிறார், எந்த கவலையும் இல்லை. தந்தை இடத்துல சொல்லுகிறார், எதை பற்றியும் கவலை இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம். குடும்பத்தில் ஜெபம் இல்லை, எதுவும் இல்லை. இந்த பொண்ணு
கொஞ்சம் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் வளர்ந்து வந்த பிற்பாடு அவர் ஒன்று செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு பங்கு சாமியார் இடத்துல போகிறார். பங்கு சாமியார் கிட்ட சொல்கிறாரு, ஃபாதர் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்குது, என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளப் போகிறேன், என் தாயும் என் தந்தையும் என்னை கண்டுகொள்வதில்லை அப்படின்னு சொன்னேன்னா பங்கு சாமியார் ஒன்று செஞ்சார். இன்றைக்கி முன்னுரையில் ஃபாதர் சொன்னது போல் ஆலயத்திற்குள்ளாக இந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் ஏன் இந்த குழந்தைகளும் வர வேண்டும் என்பதற்கு இதுதான் காரியம். உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது நீ முடிவெடுத்து விட்டாய், நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், அதை மட்டும் செஞ்சுட்டு போ என்று சொல்லிட்டு ஒரு தியானத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அங்கே தியானத்தில் இந்த குழந்தையை பண்ணுங்க, இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பங்கெடுக்கிறது தியானம் முடிகின்ற நேரத்தில் தியான ஃபாதர் கிட்ட இவர் சொல்கிறார், இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஃபாதர், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஃபாதரை பார்க்கிறது. அவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். எசாயா புத்தகம் 49:15, பால் கொடுக்கும் மகவை தாய் மறைப்பாலோ அவர்கள் மறந்திடினும் நாம் உம்மை மறக்க மாட்டோம், அவர்கள் மறந்திடினும் நாம் உம்மை மறக்க மாட்டோம். இந்த வார்த்தையை நீ தியானிச்சுட்டு நீ போய் நற்கரணை பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபி என்று சொல்லி விடுகிறார். போகிறாரு, இந்த குழந்தை முட்டி போட்டு ஜெபிக்குது, இந்த வார்த்தையை பார்க்கிறது. ஆனால் அதற்கு மனதில் ஒரு காரியம் தோன்றுகிறது. இவர் ஃபாதர் கொடுத்த வார்த்தை, கடவுள் என்னை அன்பு செய்கிறார், என்னை தாய் மறந்தாலும் அவர் என்னை அன்பு செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா? இது உண்மையாகவே கடவுள் என்னை அன்பு செய்கிறாரா? நற்கரணை முன்பாக அமர்ந்து கேட்டு ஜெபிக்கிறது. அப்போ அதுக்கு உண்மைனா, கடவுளே இது உண்மைனா நீங்கள் எனக்கு வேற ஒரு காரியத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது முட்டி போட்டு. அப்போ ஆலயத்தில் ஜெபிச்சுட்டு அது எந்திரிக்கிற நேரத்தில் காற்றடிக்கிறது, விவிலியம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற விவிலியம் திரும்புகிறது. கடவுள் ஒரு சில அடையாளங்களை கொடுப்பார். என் வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறேன். ஒரு சில அடையாளங்கள் எல்லாம் நமக்கு வரும். இது நீ நடந்து போ, ஓகே நீ ப்ரொசீட், நீ இந்த காரியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நமக்கு நிறைய திட்டங்களுக்கு ஒரு அடையாளங்களை காண்பார். இந்த குழந்தைக்கும் அந்த விவிலியம் திரும்புகிறது. வந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? திருப்பாடல் 27:10. திருப்பாடல் 27:10 அதே இறை வார்த்தை தான் வரும். தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற வார்த்தை வருகிறது. அதை பார்க்கிறார். காற்று அடித்து திரும்பி அதே வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்ற அந்த உறுதி அந்த குழந்தைக்குள்ளாக வருகிறது. எழுந்து செல்கிறார், இல்லத்துக்கு செல்கிறார், மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பிக்கிறார். தாய் என்னை கவலைப்படாட்டியும் தந்தை என்னை பற்றி கவலைப்படாட்டியும் அவர் வாழ ஆரம்பிக்கிறார். இந்த நபர் பார்த்து கொண்டிருந்த நபர் அவரை பார்த்து வளர்த்து கொண்டிருந்த நபருக்கு எதிராக ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது. குடும்பத்தில் அவரை தூக்கி வெளியே போடுறாரு, தாயும் தந்தையையும். அதற்கப்புறம் அந்த குழந்தையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுடையதாக மாறுகிறது. தந்தை டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட வேண்டிய சூழ்நிலை, தாய் சமைத்து கொடுக்குற சூழ்நிலை, எல்லா சூழ்நிலைகளும் மாற மாற தாயும் தந்தையும் புரிந்து கொள்கிறார்கள், குழந்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே திருக்குடும்பம் உருவாகிறது. அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். எல்லா தான் தோணி தன் வாழ்வு தன் இன்பம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த தாயும் தந்தையும் மாறுகிறார்கள், குழந்தையை பேணுகிறார்கள். அங்கே ஒரு திருக்குடும்பம் உருவாகிறது. அன்புக்குரியவர்களை, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டும். எதிர்நோக்கின் திருப்பயணங்கள் என்ற ஒரு அருமையான ஜூபிலி ஆண்டை இன்றைய நாளிலே ஆயர்கள் ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம மறை மாவட்டத்திலும் இன்று மாலை திருப்பலி இருக்கிறது. அப்போ இந்த ஜூபிலி ஆண்டு 2025ஆம் ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். குடும்பங்களும் எதிர்நோக்கி வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை. எதிர்நோக்கு ஒரு உன்னதமான பண்பு, அது எல்லா குடும்பத்திலும் வேண்டும். எதிர்நோக்கி வாழ்வது, இறைவன் எனக்கு விடுதலையை தருவார், இறைவன் எனக்கு புது வாழ்வை தருவார் என்று எதிர்நோக்குகின்ற அந்த வாழ்வை நாம் இந்த ஜூபிலி ஆண்டிலே கொண்டாட போகின்றோம். அப்போ எதிர்நோக்குகின்ற குடும்பம் நாமும் இருக்க வேண்டும். இந்த துன்பங்களெல்லாம் மாறும். என்னுடைய குடும்பம் இவ்வாறாக இருக்கிறது, இது எல்லாம் உன்னதமான திருக்குடும்பமாக பயணிக்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பு என்று நீங்களும் நானும் இன்றைய நாளிலே உணர்ந்து அதை கொண்டாட வேண்டும். அப்போ குடும்பம் எதற்காக? அன்புக்குரியவர்களே, ஒரு 3 காரியங்களை நான் முடிக்கின்றேன். குடும்பம் எதற்காக? கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 7:14. ஒவ்வொரு குடும்பமும் ஏன் உருவாக்கப்படுகிறது? ஏன் திருமண பந்தம்? ஏன் இந்த உலகத்தில் திருமணத்தை இறைவன் அதை ஒரு அருட்சாதனமாக மாற்றி இருக்கின்றார்? ஏன் கணவன் மனைவி இணைந்து வாழ வேண்டும்? அது
மனித நியதியாக இருந்தாலும் இயேசு அதை ஏன் திருவருட்சாதனமாக மாற்றுகிறார் என்றால் இதுதான். அன்புக்குரியவர்களே, கணவன், நம்பிக்கையற்ற கணவன் நம்பிக்கையுள்ள மனைவியினால் தூயோராக்கப்படுகின்றார். நம்பிக்கையற்ற மனைவி நம்பிக்கையுள்ள கணவனால் தூயோராக்கப்படுகிறார். இவர்களால் குழந்தையும் தூயோராக்கப்படுகின்றார்கள். முடியும் வார்த்தை அப்படி ஒரு முடியும். அப்போ இன்னைக்கு அன்புக்குரியவர்கள், குடும்பம் எதற்காக? நீங்களும் நானும் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்ற தூய்மைப்படுத்தப்படுகின்ற பணிக்கு தான் இறைவன் இந்த அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி தூய்மையாக்கப்படுகின்றோம்? முதல் காரியம் இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். யார் காணாமல் போனால்? இயேசு ஆலயத்தில் காணாமல் போய்விட்டாங்க. ஒரு நாள் பயணத்திற்கு பிற்பாடு 3 நாள் கழித்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த காணாமல் போன நிகழ்வை பார்க்கின்ற பொழுது எல்லாரும் ஒவ்வொரு சில காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு அக்கா சொன்னது போல 25 ஆண்டுகள் கழித்து அன்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே போல தான் இயேசுவை சூசையப்பெரும் மரியாவும் 3 நாள் பயணத்துக்கு பிற்பாடு கண்டுபிடிக்கிறார்கள். என்ன? இவர் ஆலயத்திலே இருக்கின்றார். அன்னை மரியாலும் சூசையப்பருக்கும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இவர் கடவுளின் மகன் என்று சொன்னப்பட்டாலும் உள்ளத்துக்குள்ளாக ஒரு நெருடல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இவர் கடவுள்தானா? இவர் இயேசு என்பவர் இவர் மீட்கப் போகிறாரா என்ற ஒரு நெருடல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுதான் தேடலினுடைய தொடக்கமாக இருக்கிறது. இந்த 3 நாள் பயணத்துக்கு பிற்பாடு அவர்கள் கண்டுகொள்வது இதுதான். இவர் ஆலயத்திலே இருக்கின்றார், கடவுளுடைய குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு தேடலுடைய தொடக்கமாக இருக்கிறது. அந்த பரிசேயர்கள், சரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்களுக்கு இவ்வாறு ஒரு கேள்வியை எழுப்புகிறாரே, இவர் யார் என்ற ஒரு தேடல் அங்கே தொடங்குகின்றது. இயேசுவுக்கு தன்னுடைய இயல்புக்குள்ளாக ஒரு தேடல் இருக்கின்றது. தன்னுடைய இயல்பு, மனித இயல்பு, தெய்வீக இயல்புக்குள்ளாக ஒரு தேடல் இருக்கின்றது. அப்போ புனித நிலைக்கு நீங்களும் நானும் எதிர்நோக்கி செல்கின்ற பொழுது, பிரியமுள்ளவர்களை, குடும்பத்தில் நீங்கள் தேடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும், புரிந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். என்னை பற்றியும் கணவனை பற்றியும் கணவன் மனைவியை பற்றியும் தேடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அந்த தேடலுடைய நிறைவு உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்படும். 2வது காரியம் கமிட்மெண்ட். இதுதான் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்வதற்கு திருத்தந்தை அவர்கள் சொன்ன 2 காரியம். ஒன்று தேடுதல், 2வது கமிட்மெண்ட், முழுமையான அர்ப்பணம். அன்புக்குரியவர்களே, திருமண வாக்குறுதியின் போது 2 காரியங்கள் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருப்பீங்க? இன்பத்திலும் மக்கள் 25 வருஷம் கழிச்சாலும் ஞாபகம் வச்சுருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்கீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்ந்தான். அண்ணா மாற்றி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நேசிக்கவும் மிதிக்கவும் ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு கல்யாணத்தில் நடந்துச்சு. ஃபாதர்ஸ் எல்லாம் சிரித்தாங்க. நேசிக்கவும் மதிக்கவும் 2 காரியம், நேசிக்கவும் மதிக்கவும். அப்போ அன்புக்குரியவர்கள், எதிர்நோக்கு, அந்த தூய்மையின் எதிர்நோக்குக்கு 2வது கமிட்மெண்ட் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மதிக்கின்ற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் மதித்து, ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் மதித்து, திருச்சபை அழகாக ஒவ்வொரு திருமணத்தையும் ஏன் கூர்ந்து பார்த்து ஓல வாசித்து பொறுமையாக திருமண காரியங்களை நகர்த்துகிறது தெரியுமா? ஏன் தெரியுமா? இப்படி நகர்த்தியும் நான் பல வேளையில் நான் நொந்து போயிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் தப்பு பண்ணிட்டேனே, இந்த பையனை இந்த பொண்ணுக்கு நான் தப்பு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், நான் நொந்து போனேன். ஏன்னா சின்ன பையன்தான், 10 வருஷம் தான் ஆச்சு ஃபாதராகி. இருந்தாலும் ஒரு திருமணத்திற்காக நான் வருத்தப்பட்டேன். ஸோ இன்னியும் டைம் எடுத்திருந்திருக்கலாமா? இவை குறித்து இன்னும் யோசித்து பார்த்திருக்கலாமா? திருச்சபை ஏன் இவ்வளவு காரியத்தை நகர்த்தி வைக்கிறது என்றால், ஒவ்வொரு திருமணமும் இறைவன் ஆசிக்கின்ற திருமணமாக அது இருக்க வேண்டும். இந்த காலம் தாழ்த்துவதன் வழியாக ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இத்தனை கேள்விகள், இத்தனை லெட்டர், இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் உண்மையான நபரா, இவர் உண்மையான மனநிலையோடு இருக்கிறாரா என்று திருச்சபை கண்டறிய அது சொல்லுகிறது. ஆக இதையெல்லாம் கடந்து இந்த திருமணம் நடந்தேறுகின்ற பொழுது அங்கே பல நிலைகளிலே குழப்பங்கள் ஏற்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த திருமண பந்தத்தின் உன்னதமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எதிர்நோக்கி செல்கின்ற இந்த புனித வாழ்வு, இந்த உன்னதமான வாழ்வு, நாம் ஒவ்வொருவரையும் மதித்து
உணர்ந்து கொண்டு இந்த குழந்தைகளை அதுக்கேற்றபடி வாழ்வதற்கான அந்த திட்டத்தை கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு குருவானவரும் திருச்சபைக்கு முழு உள்ளத்தோடு உழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தூய்மையாக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சாக்ரமெண்ட்டை நம்ம நிறைவேற்ற தூயவராக்கப்படுகிறார்கள். அதே போல குடும்பத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகளை இறைவனுக்குரியவர்களாக வளர்த்தெடுக்க தூயவராக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்வதன் வழியாக தூயவராக்கப்படுகிறீர்கள். அதனால் நீங்கள் இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த கட்டாயம், அந்த கடமை தான் உங்களை தூய்மைக்குள்ளாக அழைத்து செல்கிறது. இல்லை அப்படின்னு சொன்னால் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பாட்டுக்கு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஒரு பொண்ணு எப்படி வேணும், ஏனென்றால் அங்கே எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு கடமையும் கிடையாது. ஆனால் திருமணத்திற்கு பிற்பாடு கடமை சேருகிறது. அதுதான் தூயோராக்கப்படுகின்ற நிலையிலே இரண்டாவது படி. அப்போ இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, திருக்குடும்பமாக நீங்களும் நானும் மாற வேண்டுமா? உங்களுடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டுமா? 2 காரியம் இந்த ஜூப்ளி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பம் தூயோராக்கப்பட முதல் காரியம் தேடுங்கள். விட்டு கொடுத்து தேடுங்கள், பொறுமையாக தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட காரணத்தை, நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். 2வது காரியம், மதிப்போடு உங்களுடைய கமிட்மெண்ட், கடமையை நிறைவேற்ற வேண்டும். நான் அர்ப்பணத்தின் வழியாக ஒவ்வொரு காரியத்தையும் நான் எடுத்து சொல்ல வேண்டும். அர்ப்பணிக்கின்ற பொழுது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. அர்ப்பணிக்கின்ற பொழுது உன்னுடைய சுயநல நாட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. என்னுடைய இன்பம், என்னுடைய துன்பம் இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு நபரை நான் சந்தித்தேன். அப்போ தான் அந்த அர்ப்பணத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டேன். இதே போல் திருப்பதி நிறைவேற்றி விட்டு வெளியே போய் நின்ன ஒரு பாட்டி வந்தாங்க. பேசிக்கொண்டிருந்த பொழுது சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஃபாதர் என் குடும்பத்துக்காக வேண்டிக்கோங்க, என் பேத்திக்காக வேண்டிக்கோங்க. சரி வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பேத்தி என்ன பண்ணுறாங்க, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போக போகிறா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களே தான் சொன்னாங்க, இந்த பேத்தி யார் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய குடும்பத்தில் கணவன் இறந்து விட்டார். தன்னுடைய 2 மகள்களில் ஒரு மகள் இறந்து போய்விட்டால், ஒரே ஒரு மகளுடைய கணவரும் விட்டு ஓடிவிட்டார். இந்த பாட்டி புதிய எல்லா கடமையும் நிறைவேற்றி விட்டார்கள். மகளை வளர்த்து எடுத்துட்டாங்க. 2வது மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். ஆனால் எல்லா விஷயத்திலும் குழப்பம். ஆனால் இந்த பாட்டி கடைசியில் அந்த பேத்தியை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை. மீண்டுமாக புதிய கடமை, புதிய கமிட்மெண்ட் இருந்தாலும் சலிக்காமல் இந்த வயதான சூழ்நிலையிலும் டெய்லியும் வேலைக்கு போய் தன்னுடைய பேத்தியை அவர் வளர்த்தெடுத்து படிக்க வைத்து இப்போ வேலைக்கு போகின்ற ஒரு நிலை. அப்போ எவ்வளவு தூரம் அவர் கடமையை மதித்து அந்த உறுதியோடு வாழ்ந்திருக்கிறார் என்பதை நீங்களும் நான் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே 2 காரியங்கள், எதிர்நோக்கின் பயணிகளாக உங்கள் குடும்பம் திருக்குடும்பமாக இந்த ஜூப்ளி ஆண்டில் மாற வேண்டும்னா 2 விஷயம். தேடுங்கள், உணர்ந்து கொள்வீர்கள். 2வது கமிட்மெண்ட்டோட, கடமையோட உங்களுடைய அர்ப்பணத்தின் வாழ்வை வாழ ஆரம்பியுங்கள். இறைவனுடைய ஆசி, நான் இன்னைக்கு சொன்னேன், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13:5, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்ற ஆசி உங்களோடு கூட இருக்கும். உங்களுடைய குடும்பமும் திருக்குடும்பமாக நிலைத்து நிற்கும். உங்களுடைய குடும்பத்தை பார்த்து பல குடும்பங்கள் ஆசீர்வாதம் உள்ளதாக மாறும். ஆகவே அதற்காக தொடர்ந்து நாம் பயணிப்போம், ஜெபிப்போம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியானது சேவியர் ஜாக்லின் மேரி குடும்பத்திற்கு கருத்துப்படி தங்களுடைய திருமணமான வெள்ளி விழா நிறைவிலே நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும், தனிஸ்லாஸ் குடும்பத்தார் கருத்துப்படி சேசையன் என்கின்ற சிறரொளி பாண்டியனுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ரீதா மேரி மெட்டில்டா செல்வராஜ் சசிகலா குடும்பத்தார் கருத்துப்படி ஜேம்ஸ் உடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், கவிதா கருத்துப்படி பிரான்சிஸ் சேவியருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், பலவேந்திரன் கருத்துப்படி பலவேந்திரன் ஆரம்ப கருத்துக்களுக்காகவும், அந்தோனிசாமி லீமா கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், வில்சன் சோபனா கருத்துப்படி தங்களுடைய திருமணமான 25ஆம் ஆண்டு திருமண நாளிலே நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும், தேவமித்ரா கருத்துப்படி ஆரோக்கியப்பாவின் உடல் சுகம் பெற வேண்டியும், ஸ்டீஃபன் ஜான்சி கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், வின்சென்ட் குடும்ப கருத்துப்படி சிறி புஷ்பமுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், பெரியசாமி சுதாமேரி கருத்துப்படி விமலா தேவியுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், விவேக் டேனியல் ஷீபா ஷெர்லி கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஸ்டான்லி மதன்குமார் சோனியா கருத்துப்படி ஜோசப் அண்ணாதுரை குருநாதன் கண்ணம்மா இவருடைய ஆன்மீக இலைப்பாற்றிக்காகவும், குடும்பத்திலே மறித்த எல்லா ஆன்மாக்கள், யாரும் நிலையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலை ஆன்மாக்களுக்காகவும், மேரி லெஸ்லி குடும்பத்தார் கருத்துப்படி அல்ஃபோன்ஸ் அம்மாவுடைய ஆன்மீக இலைப்பாற்றிக்காகவும், மைக்கேல் ஜெரின் கருத்துப்படி பிறந்த நாள் நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும், ரெதனியா கருத்துப்படி மறித்த மாசுல்லா குழந்தைகள் ஆன்மீக இலைப்பாற்றிக்காக, சுபிக்ஷா கருத்துப்படி அந்தோனிசாமி தாமஸ் ரஞ்சித மேரியுடைய ஆன்மீக இலைப்பாற்றிக்காகவும், அந்தோனி அருள் ஜெயராஜ் ரெக்ஸ்லின் அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும் உத்திரிக்க நிலைய ஆன்மாக்களுக்காகவும், ஆண்டனி சோஃபியா கருத்துப்படி மறித்த பால்ராஜுடைய 17ஆம் ஆண்டு ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் கேத்ரினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். இதோடு நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுப்போம். திருக்குடும்பத்தை பின்பற்றி நல்ல ஒரு குடும்பமாக நம்முடைய வங்கியில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும், குறிப்பாக இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் வாழ அருள் வேண்டியும் ஜெபிப்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். திருவவை மன்றாட்டுக்கள். படைப்புகளின் துவக்கமே எம் இறைவா, உம் திருவவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் சகல வத்திகன் தூதர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் துறவற அர்ப்பணிப்பின் ஜூப்ளியை கொண்டாடும் அர்ப்பணியாளர்களின் பணி வாழ்வை நிறைவாக்கிலும் வரம் கேட்டு விண்ணக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு நிறைந்த அற்புத குழந்தை இயேசுவே, நீர் இறைமகன் என்ற போதிலும் உம் பெற்றோருக்கும் விண்ணக தந்தைக்கும் கீழ்ப்படிந்து பணிந்து தாழ்ச்சியுடன் வாழ்ந்தது போல இவ்வுலகில் மாசற்ற குழந்தைகளாக வாழம் வரம் வேண்டி ஒவ்வொருவரும் தம் பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்களுக்கு பணிந்து வாழும் நல்மனம் வேண்டி இறைமகனே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியானவரே, உமது அருங்கொடைகளாம் அன்பு, இரக்கம், பரிவு எனும் நற்பண்புகளால் நாங்கள் எம் வாழ்வினையும் பிறர் உறவுகளையும் மதித்து திரும் குடும்பங்களாக வாழ வரம் வேண்டி துணையாளரே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவர் இறைவா, எம் குடும்பம், பங்கு, சமூகத்திலுள்ள முதியோரை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் எங்கள் பெற்றோர்களை மதித்து அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்யும் மக்களாகவும், சிறுவராகிய நாங்கள் அவர்களுக்கு உரிய மதிப்பும் அளித்து வாழ்ந்திட எங்களை மாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதியின் அரசே, கடந்து கொண்டிருக்கும் 2024ஆம் ஆண்டில் இவ்வுலகம் சந்தித்த இயற்கை பேரிடர்கள், போர்கள், பஞ்சம், குடும்பங்கள் எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடிகள், இழப்பு, நோய் பிரிவுகள் எனும் அனைத்து துன்பத் துயரங்களுக்கும் ஆறுதல் அளித்து எங்களை தேற்றிட வேண்டுமென்று வாஞ்சையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து மன்றாட்டுக்களையும் உம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் மாறாத தெய்வமே, எங்களுடைய குடும்பங்களையும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே வழி நடத்தி உமக்கு ஏற்ற சாட்சிகளாக நாங்கள் வாழ தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகை போல புகின்றோம், பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையா. எதை கொடுப்பேன் என தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீதானே எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. வெள்ளை போல புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம், வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையா. வெள்ளை போல புகை போல வெண்ணிற அப்பத்தில் தூய உள்ளம், செந்நிற ரசத்தில் தியாக உள்ளம். இதைத்தானே பீடத்தில் காண்கின்றேன், அதையே நான் பெற்றுக்கொள்ள வருகின்றேன். கொடுக்கின்றேன் என் இதயத்தையே, குறை நீக்கி அதை நீ ஏற்றிடுமே. வெள்ளை தூவ புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம், வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய். வெள்ளை தூவ புகை போல. அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கண்ணை தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் அன்பிலும்
உறுதியாய் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சியின் பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதரின் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே, இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் திடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
கைவிடு என்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குடும்பத்தில் மறைத்தவர்களுக்காக உத்திருக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மக்களுக்காக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறையுடைய அரசை உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமலும் அது திரு அவையின் உயிர் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தள்ளத்துள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல்
இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதா. பாடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அனைத்து குடும்பங்களுக்கும், நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும், குறிப்பாக குடும்பமாக இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளி விழாவை இந்த ஆண்டிலே கொண்டாடிய வெள்ளி விழா தம்பதியினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வாரத்திலே திருவிழாக்கள் மற்றும் திருவிளையாட்டு நேரங்கள் திங்கள், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாதத்தின் மற்றும் இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை இறையிறக்க ஆண்டவரின் நவநாளும் நடைபெறும். செவ்வாய், சனி ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இந்த திங்கள், செவ்வாய் இந்த 2 நாட்களும் இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களாக இருப்பதனாலே முடிந்தவர்கள் நிறைய பேர் வந்து இறைவனுக்கு நாம் திருப்பலியோடு நன்றி சொல்வோம். செவ்வாய்க்கிழமை அன்று நள்ளிரவு 11 to 12 மணி வரைக்கும் நன்றி நற்கருணையை ஆராதனையை நம்முடைய அருட்சகோதரிகள் வழி நடத்துவார்கள். ஆகவே 11 மணிக்கு நற்கருணையை சாபித்து 12 மணிக்கு பழைய 2024ஆம் ஆண்டின் இறுதி ஆசிரம், 2025ஆம் புத்தாண்டின் முதல் ஆசிரமானது கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு திருப்பலி அன்றைய நாளிலே அன்னை மரியாள் உடைய இறைவனின் தாய் என்கின்ற விழாவினையும், இயேசு பிறந்த 8ஆம் நாளுடைய விழாவினையும் நாம் அன்று சிறப்பிக்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா, 3 அரசர் பொங்கல் என்றும் சொல்வார்கள். இந்த நாளிலே நாம் திருப்பலி காலை 8:30 மணிக்கு வழக்கம் போல் திருப்பலி நடைபெறும். தொடர்ந்து
நம்முடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனாலே அன்று தோமையார் நவநாளும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் தேரும் இறுதியிலே நம்முடைய ஆலயத்தில் நாம் பொங்கல் திருவிழாவை இந்த 3 அரசர்கள் திருவிழாவோடு பொங்கலோடு இணைத்து கொண்டாடுகின்றோம். ஆகவே அனைவருக்கும் அன்று பொங்கலானது வழங்கப்படும். இன்று மறைக்கல்வி வகுப்பு இருக்காது. அடுத்த வாரத்திலிருந்து வழக்கம் போல தொடர்ந்து மறைக்கல்வி வகுப்பானது நடைபெறும். நம் பங்கின் 2025ஆம் ஆண்டு கேலண்டர் பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளவும். கிறிஸ்து பிறந்தார் எம்மில்லத்தில் என்கின்ற குடில் போட்டியை பற்றி அறிவித்திருந்தோம். ஆகவே 4 புகைப்படங்களை அனுப்ப வேண்டும் என்றும் வாட்ஸ்அப்பிலும் குறுஞ்செய்தியானது அனுப்பப்பட்டிருக்கின்றது. இன்னும் அனுப்பாதவர்கள், இந்த போட்டியிலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் இன்று மாலை 6 மணிக்குள்ளாக அந்த 4 புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் அருட்சகோதரி மோட்சா அவர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது பார்க்கின்றீர்கள், சிறுவர்கள் நிறைய பேர் பூசுதவிக்கு வராங்க. இதை தொடர்ந்து 6லிருந்து தொடர்ந்து உயர் படிப்பை படிக்கக்கூடிய 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பூசோதவி செய்வதற்கு முன் வர வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். பெற்றோர்கள் அனுப்பி வைக்கவும். வருகின்ற 2025ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்கள் அன்பியங்களில் உள்ள வீடுகளில் அன்பிய கூட்டங்கள் மாலை 4:30 மணிக்கு நடைபெறும். 2 அருட்சகோதரிகள் பங்கேற்று வழிநடத்துவார்கள். அனைத்து அன்பியங்களிலுமே எத்தனை பேர் வருகின்றார்கள் என்கின்ற இதுவும் எடுக்கப்படும். ஏனென்றால் இது அன்பியங்களிலே நம்முடைய உறவு வளர்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே அந்த அன்பிய கூட்டங்களிலே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்ற. அடுத்த ஞாயிறு மறையுரையிலும் அதை பற்றி சிறப்பான ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்படும். ஆகவே இது நோட்டீஸ் போர்ட்லேயும் போட்டிருக்கோம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்புவேன். அதாவது எந்தெந்த ஞாயிறு எந்தெந்த அன்பியங்கள் என்று. முதல் ஞாயிறு அன்று 4 அன்பியங்கள்: அந்தோணியார் அன்பியம், மரியன்னை அன்பியம், குழந்தை தெரேசா அன்பியம், சூசியப்பர் அன்பியம். இந்த அன்பியங்களிலே அன்பிய கூட்டங்கள். 2ஆம் ஞாயிறில் 3 அன்பியங்கள்: இன்னாசியார் அன்பியம், குழந்தை இயேசு அன்பியம், இறையிறக்க அன்பியம். 3வது ஞாயிற்றுக்கிழமை ஜான் போஸ்கோ அன்பியம், வனத்து சின்னப்பர் அன்பியம், தோமையார் அன்பியம். 4வது ஞாயிற்றுக்கிழமை ஜான் மரிய வியானி அன்பியம், சவேரியார் அன்பியம், பவுல் அன்பியம். ஆகவே யார் அருட்சகோதரிகள் இன்சார்ஜ், அதே போலவே அந்த பகுதியினுடைய அன்பிய பொறுப்பாளர் ஒருவர் பெயரோ 2 பேர் பெயரோ மற்றும் அவர்களுடைய ஃபோன் நம்பரும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடுத்த ஞாயிறிலிருந்து யார் யார் வீட்டில் அப்படிங்கிறத அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் முன்கூட்டியே அறிவித்தீர்கள் என்றால் இங்கும் அறிவிக்கப்படும். அதை போலவே நாம் நோட்டீஸ் போர்டிலும் அந்த செய்தியானது போடப்படும். ஆகவே இந்த அன்பிய கூட்டங்கள் இன்னும் நாம் அன்பிலே வளர்வதற்கும் நம்முடைய பங்கு என்கின்ற அன்பு கூடத்தின் கீழ் செயல்படுவதற்கும் உதவியாக இருக்கும். ஆகவே இந்த அன்பிய கூட்டங்களிலே தவறாது கலந்து கொள்வோம். அதே போலவே ஒவ்வொரு இல்லத்துக்கு வருகின்ற போது வெறும் டீ பிஸ்கட் 4:30 மணிக்கு 5:30 5:45 முடிஞ்சிடும். அதனால் வெறும் டீ பிஸ்கட், அது ஒரு பெரிய செலவாக இது பண்ணக்கூடாது. அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா போட்டி ஆகுது. எங்கள் வீட்டில் இந்த தடவை இட்லி கொடுப்போம்ட்டு, அடுத்த வாரம் பிரியாணி போடுவோன்ட்டு. அதனால் இந்த இதையெல்லாம் தேவையற்ற அது பல்வேறு சிரமங்களை கொடுக்கும். ஆகவே வெறும் டீ பிஸ்கட் மாத்திரம் கொடுத்தால் போதும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதை பற்றியும் இன்னும் மற்றவற்றை பற்றி கலந்துரையாட அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் இன்று காலையில் திருப்பலி முடிந்தவர்கள் ஒரு 10:20க்கு இருக்கும். ஆகவே அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்கள், இது போல் ஒரு சில இடங்களிலிருந்து டெய்லி ஷீட் கேலண்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இங்கே ஸ்டேஜுக்கு முன்னாடி அதை கொடுப்பார்கள். குடும்பத்திற்கு ஒன்று என்று வாங்கி செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு நல்லதொரு மறையை ஆற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்றவர் அருத்தந்தை டேவிட் அலெக்சாண்டர் அவர்கள்.
கொளப்புலூர் பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் கிளை பங்கிலே உள்ள அற்புத ஆரோக்கிய அன்னை ஆலயத்தை புதிதாக அக்கரைப்பாளையம் என்கின்ற இடத்துல புதிதாக கட்டத் தொடங்கி இருக்கின்றார். ஆகவே நம்மிடத்தில் நன்கொடை கேட்டு வந்திருக்கின்றார். ஆகவே அவர் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்வார்கள். அதன் இறுதியிலே இந்த பொன் விழா தம்பதியினரை வாழ்த்தி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து மடலை கொடுப்போம். அதனைத் தொடர்ந்து இறுதி ஆசீரானது வழங்கப்படும். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த அருமையான நாளிலே திருப்பலி இங்கு நிறைவேற்றுவதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் அப்புறம் இந்த காரியங்கள் ஆலய பணிகளுக்கான காரியங்களை கேட்ட பொழுது அன்போடு வரவேற்றார் தந்தை பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். புனித குழந்தை தெரசம்மாள் ஆலயம் கொளப்பலூர், இதுவும் அவனாசிக்கும் தொடர்பு உண்டு. ஏனென்றால் எம்இபி அருட்தந்தையர்களுடைய மறைபரப்பு பணித்தளம் கொளப்பலூர் வாலிபாளையம், இந்த 2 பகுதி. அதில் கொளப்பலூரில் சேவூர் வரைக்கும் மரியபுரம் சேவூர், அது சேவூரை தாண்டி இங்கேயும் மறைபரப்பு பணி 19ஆம் நூற்றாண்டில் எம்இபி அருட்தந்தையர்கள், பிரெஞ்சு அருட்தந்தையர்களால் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆவணாசிக்கும் கொளப்பலூருக்கும் தொடர்பு இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தை தெரசம்மாள் ஆலயம் எம்இபி அருட்தந்தையர்களுடைய பணித்தளம் 40 குடும்பங்கள் தான். அந்த எங்கெல்லாம் பணி நடந்ததோ அங்கெல்லாம் நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. பணித்தளத்தில் 40 குடும்பங்கள், குடும்ப காடை பொறுத்த மட்டும் அன்புக்குரியவர்களே. அதன் கிளைப்பங்கு அக்கரைப்பாளையம், 2 கிளைப்பங்கு, அக்கரைப்பாளையம் என்ற ஒரு இடம், அப்புறம் கவுண்டம்பாளையம் என்ற இடம். மறைமாவட்ட வரலாற்றின்படி சக்தி மிஷன் நடந்த பொழுது 17ஆம் நூற்றாண்டு 1650களிலே அக்கரைப்பாளையம், கவுண்டம்பாளையம், அப்புறம் குதிரக்கல் பாளையம் என்ற 3 இடத்திலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 400 வருடங்கள் முன்பாகவே அங்கே கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற நமது மறை மாவட்டத்தின் பதிவு இருக்கின்றது. ஆக அன்புக்குரிய இத்தகைய பழமை வாய்ந்த ஒரு விசுவாசத்தின் வளர்ச்சியிலே அக்கரைப்பாளையத்தில் இப்போ ஆலயம் தேவைப்படுகின்ற சூழ்நிலை. ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கின்ற ஆலயம் பழுதடைந்த நிலையிலே இருக்கிறது. அதோடு கூட குதிரக்கல் பாளையம் என்ற ஒரு இடத்துல அங்கே ஆலயமே இல்லை. அங்கே இருந்த கிறிஸ்தவர்களும் மறைந்து போய்விட்டார்கள். இன்றைக்கி ஒரு ஆலயம் அங்கே இல்லை, அங்கே ஆலயம் புதுப்பிக்கப்படுகிறது என்றால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நான் இன்றைக்கி இந்த பிரசங்கத்தில் சொன்ன அந்த நிகழ்வு தான். ஒரு பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் வருகிறார். ஆலயம், ஜெபம், இறைவனுடைய பிரசன்னம் அவரை மாற்றுகிறது. அதே போல தான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அக்கரைப்பாளையத்தில் திருப்பலி நடைபெறும். அங்கே நடைபெறுகின்ற பொழுது 15 குடும்பங்கள் அங்கே இருக்கிறது. அதோடு கூட பல மதத்தைச் சேர்ந்த எல்லாருமே அங்கே வருவாங்க. ஆரோக்கிய அன்னையின் ஆலயம் அது. நிறைய பேர் ஜெபித்து, நிறைய பேர்த்துக்கு நல்லது நடந்திருக்கிற, சுகமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு போவாங்க. தேங்க்யூ ஃபாதர்னு சொல்லிட்டு போவாங்க. உப்பு தண்ணீரும் உப்பையும் கொண்டு மந்திரித்து கொடுத்து எடுத்து செல்வார்கள். ஆகவே இந்த ஆலயம் அங்கே ஒரு புதிதாக புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் புதுசாகவே கட்டுகிறோம். 20க்கு 56 என்ற ஒரு எஸ்டிமேஷனில் அங்கே இருக்கின்ற குடும்பங்கள் 15. அதில் 10 குடும்பங்கள் திருப்பூருக்கு வேலை செய்கிற குடும்பமாக இருக்கிறது. ஒரு 4 குடும்பங்கள் தந்தை அவர்களுக்கு தெரியும், விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு வேலை செய்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஆகவே அவர்களால் முடிந்த காரியங்களை கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது பலருடைய விசுவாசம் எழுச்சியடையும், புதிய வாழ்வு அங்கே வரும். அதுதான் எங்களுடைய இது 4-5 வருடங்களாக தொடர்ந்து இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் ஜூப்ளி ஆண்டில் தான் அன்னை மரியாள் ஏதோ ஒரு காரியத்தை, பல தடைகளை தாண்டி இந்த வேலையை செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே திருப்பலி நடக்கின்ற பொழுது இந்த சின்ன பசங்க தான், அதுபோல் ஒரு 15 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்க தான் 5-10 மணி ஜெபமாலையும் ஜெபிப்பார்கள். எனக்கு அது ஆச்சரியம். அதே தான் 2.5 வயது நிறைந்த குழந்தை அது இறை வார்த்தையை சொல்லி அந்த 10 மணி ஜெபிக்கும். அப்போ அன்னை மரியாளினுடைய அந்த ஜெபமாலை ஒவ்வொரு நாளும் அவர்கள் இணைந்து ஜெபிப்பார்கள். ஜெபிக்கின்ற பொழுது அந்த மைக்கில், ஹாரன் ஸ்பீக்கரில் போகின்ற பொழுது அந்த இருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லாருமே
மாதா கோயிலில் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஜெபத்தில் பங்கெடுப்பார்கள். ஆகவே இத்தகைய ஒரு விசுவாச வளர்ச்சியை நீங்கள் ஊக்குவிக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பவுலடிகளார் கொரிந்துக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் சொல்வார், 9வது அதிகாரம், நீங்கள் அந்த கொரிந்து நகரிலிருந்து எருசலேம் தேவாலயத்திற்காக அங்கே பணிகளுக்காக நன்கொடை வாங்கி அதை செய்வார். அதுபோல் இங்கே இருக்கின்ற இந்த சிறு சிறு ஆலயங்கள், இது தொடர்பாக குழப்பூரை தொடர்பாக இருக்கின்ற சிறு சிறு ஆலயங்களுக்கு சென்று நாங்கள் உதவியை நாடினோம். ஆகவே இந்த ஆலயத்திலும் நாம் உதவியை கேட்கின்றோம். ஆகவே உங்கள் மேலான நன்கொடைகளை நீங்கள் செல்கின்ற பொழுது கொடுத்து விட்டு செல்லுங்கள். உங்களுக்கு செல்கின்ற பொழுது ஒரு ஜெப அட்டை கொடுக்கப்படும். அந்த ஜெப அட்டையில் அருமையான ஒரு பிரேயரும் அந்த ஆலயத்தினுடைய புகைப்படமும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, உங்கள் நன்கொடையோடு ஜெபத்தையும் கொடுக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல தடைகளை தாண்டி இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய மேலான ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. அதில் ஸ்கேன் கோடும் இருக்கும். நீங்கள் முடிந்தவர்கள் தாராளமாக உள்ளத்தோடு உதவி செய்ய உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு கூட ஜெபிக்கவும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. கனிவு மிக்க எங்கள் தந்தையே இறைவா, விண்ணக அருளடையாளங்கள் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தள்ளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. என்று மாலும் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திரு குடும்பங்களாக அன்பிலும் நற்கருணை பக்தியிலும் வளர சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வாழ்க வாழ்க தம்பதியே, நீங்கள் வாழ்கவே. ஒரு மனதோராய் இணைந்திருந்து நீங்கள் வாழ்கவே, வாழ்கவே, நீங்கள்